ரா வா, உன்னை வச்சு கண்டென்ட் இருக்கு, வா. ஓய் வா வா, கீழே வா. கீழே வாண்ணா, கீழே போட்ட தப்பா கண்டி ஆயிடுச்சோ உன் காது. வீடியோ எடுக்க போகிறோம் தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு. அங்கேயே போய் நின்றுச்சு. மழை பெய்யுது பார்த்தீங்களா, தெரியுதா? சோஃபி வா. சிக்கனியா? இதை போடலாம். எந்திரிச்சு ஓட போகுது. ஓகே, இந்த சோஃபியை வந்து இங்க கிளப்பி கூட்டு வந்து இங்க உட்கார வக்கிறதுக்கே என் உயிர் போயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், மழை பெஞ்சிட்டு இருக்கு. மேல மாடியில போய் விளையாடிட்டு வந்திருக்குது. ரொம்ப குறும்பு. ஆனா 4 வயசு ஆகுது இதுக்கு. இன்னமும் வந்து சேட்டை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சோஃபியை பத்தி தான் இருக்க போகுது. என்னன்னா, சோஃபி எப்போ வந்துச்சு, இதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணும், அதுக்கு ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்ச வரையில நான் சொல்றேன். ஏன்னா சோஃபி சென்னையில இருந்தது, நான் வந்து பெங்களூர்ல ஒர்க்ல இருக்கேன். ஸோ எனக்கு அப்படி இப்படின்னு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம். அது ரிலேட்டடா நம்ம போயிடலாம். ஆக்சுவலா சோஃபி வந்து 2020ல டிசம்பர் மந்த் தான் பிறந்தது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு, நெக்ஸ்ட் ஜான்ல மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நான் போய் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். அப்போதான் வந்து இவர் இங்கே என்ட்ரி ஆனார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நாம் சோஃபிக்கு வந்து ஃபுட்டு என்ன தர்றது அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் அப்படி இப்படி தட்டு தடுமாறி ஏதோ தயிர் சாதம் அது இதுன்னு. ஏன்னா முன்னாடி நாட்டு நாய்கள்லாம் வச்சுருந்ததால அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை வந்து இவனுக்கும் ஃபாலோ பண்ணதால சரியாக ஒத்துக்கல. நிறைய வாமிட்டிங், அங்கங்கே லூஸ் மோஷன் அது இதுன்னு இருந்தது. டாக்டர்கிட்ட ரெஃபரன்ஸ் பண்ணோம். அப்புறம் என் ஃப்ரெண்டும் நிறைய லேபு, ஒரு கோல்டன் ரெட்ரிவர்லாம் வச்சு வளர்த்ததால அவங்க கேட்டதால ஒரு 1 இயருக்கு வரைக்கும், இல்லை 8 மாதம் வரைக்கும் வந்து டாக் ஃபுட்ஸ் அதுதான் ப்ரிஃபர் பண்ணோம். பெடிகிரி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ப்ரிஃபர் பண்ணோம். ட்ரூல்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு, ஆமாம் ட்ரூல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுவுமே இதெல்லாம் எது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரியோ அது டாகுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக ஒரு சில விஷயம்லாம் அதுதான் சாப்பிடும். அது சாப்பிடாத அவாய்ட் பண்ணிட்டு எது சாப்பிடுதோ அதை கண்டினியூ பண்ணிக்கிறது பெட்டர். அந்த ஒரு 8 மாசமோ 1 வருஷமோ மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஹெட் வந்து நல்லா ப்ராடாக இதுவாகும். ப்ளஸ் அது ஸ்வீ பண்ணுறதுக்கு அந்த வாயில் எதையாவது ஒன்று அந்த நேரத்தில் கடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். வீட்லேயே இங்கே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செருப்பு அது இதுன்னு வச்சுருப்போம். செருப்பு, தொடப்பம், மரம், நம்ம எங்கேயாச்சும் செடிகள் எது இருந்தாலுமே சரி அந்த குட்டி வயசில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவார். ஸோ வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பல்லு ஏதாவது கடிக்கணும் போல இருக்கும். இந்த போன் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு வளர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு வாங்கினது பார்த்தீங்களா, எந்திரிச்சிட்டாரு. திருப்பி உட்கார வைக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும். எவ்வளவு அழகா போஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இதை எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், தூக்கத்திலே இருந்தாலும் சரி அவ்வளோதான். தூக்கத்திலே இருந்தாலும் இது இருந்துச்சுன்னா, இதை எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். காக்காவா, இதை வச்சுட்டு உருப்படியா எடுக்க முடியாது. உன்னைய பத்தி தான் உன் தலையெழுத்து. 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அப்புறம் 3 மாசத்துக்கு இது வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ்க்குலாம் பிறந்து ஒரு 40 நாள் கழிச்சு வேக்சின், ஃபர்ஸ்ட் வேக்சின் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 2 வேக்சின் வந்து 30 நாள்ல ஒரு வேக்சின், இன்னொரு 30 நாள்ல ஒரு வேக்சின் எடுக்கணும். அதுக்கப்புறமா வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 போட்டா போதும். ஸோ அதுக்குன்னு தனியா ஒரு டைரி போட்டு நீட்டா மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டோட வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டிக்கர் மாதிரி என்ன வேக்சின் போடுறாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீட்டா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த நோட்ல வந்து கம்ப்ளீட்டா
நம்ம சோஃபியோட ரெக்கார்ட் ஃபுல்லா இந்த நோட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த காக்கா டிஸ்டர்ப் பண்ணுதான், போய் தொலைடுச்சு, அது போயிடுச்சு, அது எப்பயோ விட்டுரு. ஒரு 1.5 இயர் கடந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா சோஃபி வந்து கொஞ்சம் எலும்பும் தோலுமா இருக்கும். சைட்ல போட்டோ போடுறேன். என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு ஃபீவர் வந்துருச்சு. நான் வளர்த்த டாக்ஸ்லயும் எந்த ஒரு டாக்ஸ்க்கும் அவ்வளோ பெரிய அஃபெக்ட் ஆனதில்லை. எங்க எல்லார் வீட்லயும் அப்படியே கலங்கிட்டாங்க. என்னன்னா ஹையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஆயிடுச்சு. சாப்பாடே சுத்தமா எடுத்துக்கல. என்ன சாப்பிட்டாலுமே லூஸ் மோஷன் ஆகுறது, வாமிட் வர்றது, கிரீன் கலர்ல வாமிட் பண்றது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என்னடா இருக்கும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனா வந்து அங்க அவங்க ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. அப்புறம் 30 நாளைக்கு டேப்லெட் ஃபாலோ பண்ண சொல்லி நிறைய விஷயங்கள் அப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அப்புறம் அப்பவுமே கொஞ்ச நாள் டாக் ஃபுட் எடுத்தோம். நிறைய விஷயங்கள் பண்ணி வந்து தேத்தி கொண்டு வந்துட்டோம் இந்த அம்மாவை. இதுக்கு யூஸ் பண்ண ஷாம்பூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கை எக்கு, இமாலயன், பெட் ஷைன், அப்புறம் டிக் ஃப்ரீ ஷாம்புன்னு சொல்லிட்டு. இதுல நாங்க யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்ததுல இந்த டிக் ஃப்ரீ ஷாம்பு இது வந்து உடம்புல பேனு ஏதாவது ஒண்ணி இருந்து ஏறி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல இந்த ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் தெரியாத எவ்வளவோ ஷாம்புகள் யூஸ் பண்ணிட்டு தான் நாங்க பட்டதால தான் நாங்க இந்த வீடியோல சொல்றோம். ஏன்னா இந்த ஷாம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கு, யூஸ் பண்ணி பாருங்க. உங்க டாக் செட் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. நான் ஏதோ ப்ரொமோட் பண்ற மாதிரி கிடையாது. ஸோ ஆலோவேரா இது வந்து ஏதோ இந்த பெட் சைன் இது வந்து பேன் எதுவும் இல்லாத ஸ்டேஜ்ல வந்து யூஸ் பண்றோம். பாக்குது பாத்தீங்களா, இது எடுத்தாலே குளிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்கன்னு ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி ஷாம்பூஸ்ல இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஷாம்பூஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். மோஸ்ட்லி 4 நாள் 5 நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டிட்டாலேயே சுத்தமா இருக்கும். மிச்சபடி ஆல்மோஸ்ட் தலைவர் மாடியிலே போய் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுவாரு. வெளியே வாக்கிங் அவரே கொஞ்சம் அப்படி மேய்ஞ்சிட்டு அந்த நேரத்துல தான் அந்த உண்ணிகள்லாம் ஏறும். அதை கவனமா சரியான இடத்துல வந்து வாக்கிங் கொண்டு போயிட்டு வந்துடணும். இந்தியன் பிரீட்ஸை விட இந்த ஃபாரின் பிரீட்ஸ் டாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுறதால தான் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து பண்ண வேண்டியதா இருக்குது. அதனாலதான் இதெல்லாம் லிஸ்ட் போட்டு ஒரு நோட்டு போட்டு நம்ம இவ்வளவு விஷயங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதா போகுது இந்த அம்மாவுக்கு. ஆனா மற்றபடி வந்து குணத்துலலாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரையுமே கடிச்சது கிடையாது. எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான டைப்பு. ஸோ இந்த வீடியோவில் ஃபாரின் பிரீட்ஸ் வளர்க்கணும்னு ஒரு தாட் உள்ள ஒரு பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாச்சு எங்களால் ஏதோ கொஞ்சம் ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இதோட நாம் வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறோம். அண்ட் இனிமே வந்து இதை பற்றின வீடியோ தான் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இனி ஜாலியாக விளையாடுற வீடியோ அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வரப்போகுது. இப்போ மழைக்காலன்றதால வந்து ஒரே இடத்துல வந்து ஸ்டேபிளாக உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வெயில் கீழுன்னு இருந்தால் நாங்கள் அப்படி இப்படின்னு இது விளையாடுற வீடியோ அது இதுன்னு லென்த் வீடியோவாக போடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே சோஃபி, பாய் சொல்லிடு. அவ ஆல்ரெடி என்கிட்ட இருந்து எப்படி எந்திரிச்சு போகணும்ன்றதுலதான் அது இருக்குது. பாய் மோட்ல தான் அது இருக்குது. எந்திரிச்சு இப்ப மேல போனோம், திருப்பி அதை கண்டினியூ பண்ணணும் அந்த மலையில விளையாடி. இது மாதிரி நிறைய வீடியோ அந்த மூவிங்ல இருக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் நாங்க நிறைய பண்றோம். ஓகே பாய் சோஃபி, பாய் சொல்லு. பாய்.